இன்னைக்கு இந்த இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்திலே வழக்கு இருக்கிறது. இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடை தடை செய்ய வேண்டும் என்று. இந்த இடஒதுக்கீடு பெறுவதற்கு ஐயா உள்ளிட்ட நீங்கள் எல்லோரும் எத்தனை போராட்டங்கள் செய்தீர்கள். அது மட்டுமல்ல, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை 9வது அட்டவணையிலே, அரசியல் சாசன 9வது அட்டவணையிலே மிக சிரமத்திற்கு பிறகு நம்ம இடஒதுக்கீடை பாதுகாப்பு அளித்தார். கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் நடந்தது, டெல்லியில் நடந்தது, பார்லிமெண்ட்ல எவ்வளவு பெரிய வேலை செய்தார். என்னை பொறுத்தவரை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செய்த மிகப்பெரிய சாதனையாக நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த இடஒதுக்கீட்டுக்கு இன்று ஆபத்து வந்திருக்கிறது. இதை பற்றி ஒரு துளியும் கவலை இல்லாத நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வரப்போகுதுன்னு தெரியல, வந்ததுன்னா முடிச்சிடுவாங்க. ஏன்னா கணக்கில்லை நம்ம கிட்ட. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.